Hi friends, welcome to TECHS Technical and Technologies. இந்த வீடியோல C programming language இருக்க patterns பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த செஷன்ல நம்ம எந்த pattern பார்க்க போறோம் அப்படினா pyramid patternல நம்ம எப்படி நம்பர்ஸை print பண்ணலாம் ஓகேங்களா. சோ நமக்கு கிட்ட ரெண்டு pyramid pattern இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தா அப்படினா full pyramid, இன்னொன்னு inverted full pyramid அப்படின்றது. சோ நம்பர்ஸ் நம்ம எப்படி print பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ நார்மலா நம்ம IJ அப்படினு போட்டோம்னா சைன் எப்படி இருக்கும். ஸோ ரோ வைஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஜே வந்து எனக்கு காலம் வைஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட்டில் இருக்க நம்பர் அடுத்ததாக போகும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டை எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டர்போசியை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நமக்கு இப்போ வேணுங்கிற நம்மளோட பேசிக் ஹெடர் ஃபைல்ஸ் தென் ஃபங்க்ஷன்ஸை இப்போ நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் இப்போ அடுத்தது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஐஜே தென் என் நமக்கு வேணுன்ற வேரியபிள்ஸை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் எப்பயும் நம்ம என்டர் தி எண்ட் லிமிட் அப்படின்றத நம்ம வாங்கிக்குவோம். ஸோ அதையும் நான் டைப் பண்ணிட்டேன். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கேனப் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேனப்பில் நம்ம ஒரு வேல்யூ தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு சிம்பிள் %d தென் என் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ஃபுல் பிரமிட் பேட்டர்னை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் லூப் ஒன்று மேக் பண்ணலாம். ஸோ இது எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் இது எனக்கு என் வரைக்கும் ரன் ஆகுது. தென் ஐயை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னொரு லூப். ஸோ அது வந்து ஸ்பேஸ்க்காக. இன்னொரு லூப் பார்த்தோம் அப்படின்னா அது எலமெண்ட்காக ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சு எனக்கு அடுத்ததாக போகும்போது அது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நியூ லைன் மேக் பண்ணணும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து ஒரு நியூ லைன் நான் மேக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இன்னர் லூப் முடிஞ்சு போகும்போது எனக்கு நியூ லைன் பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது தான் அவுட்டர் லூப்பை போய் அது எனக்கு பார்க்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் ஜே அப்படின்றத எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஜே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ஜேவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பேஸ் நமக்கு குறையுது ஓகேங்களா. ஸோ n-i. ஸோ n-i வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜேவனை இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது ஸ்பேஸ் அப்படின்றனால ஒரு ஸ்பேஸ் உள்ள நம்ம கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா j = 0. ஸோ இப்போ நமக்கு ஸ்டார் என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஸ்டார் நமக்கு என்ன ஆகும் ஃபுல் பிரமிட் பேட்டர்னில் அதிகமாகும். ஸோ ஜேவை இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஐ வரைக்கும் நான் ரன் பண்ணிக்க சொல்கிறேன். தென் அடுத்தது ஜேவை இந்த இடத்துல நான் இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாரை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டார்க்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு ஃபுல் பிரமிட் பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இதில் எனக்கு நம்பர் பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்பர்னா நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ %d கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸு. ஸோ பிரமிட்ன்றதுனால இப்போ நான் ஐன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஐ வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து ரோ வைஸ் அது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் பார்த்தோம் அப்படின்னா 0ன்னு இருக்கும். அடுத்தது 1 வரும்போது 1 மட்டும் இருக்கும். 2 3 4 5 6 அப் டு வரைக்கும் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுவே இந்த இடத்துல இப்போ நான் ஜெயின் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஜெயில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு ஜெயின் ஆகும். காலம் வைஸ் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டில் 0ன்னு ஆரம்பிக்கும். ஸோ 0லேருந்து n லிமிட் வரைக்கும். ஸோ 0லேருந்து n லிமிட் வரைக்கும் அப் டு எனக்கு இது ரன் ஆகும் ஓகேங்களா. பட் எனக்கு இந்த மாதிரி இல்லாமல் நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம மூணாவதாக ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நான் கே அப்படின்ற ஒரு வேரியபிளாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ நான் = 0 அப்படின்றத நான் கான்ஸ்டன்ட்டாக அசைன் பண்ணுறேன் ஓகேங்களா. அப்போ பிரிண்ட் பண்ணும்போது இங்கே என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கே அப்படின்ற வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ கேன்றதை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ கேல நமக்கு என்ன இருக்கும் 0ன்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 000 தான் பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல கேவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அது ஜேக்கு ஈக்குவலாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கேவை இன்க்ரிமெண்ட் பண்ணி எனக்கு தரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம் பாருங்கள். இப்போ எனக்கு வேணுங்கிற பேட்டர்ன் எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு அவுட்டர் லூப் எப்பயுமே நமக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரைக்கும் எனக்கு ரன் ஆயிடும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்பர் -i ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தோம்னா ஸோ 5 இருந்துச்சு அப்படின்னா ஸோ 5ஓட இப்போ எனக்கு ஐ வேல்யூ என்னவா இருக்கும். ஸோ எனக்கு இது பாட்டுக்கு அத்தனை ஸ்பேஸ் இது எனக்கு மைனஸ் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஜேயில் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 நடக்குது. ஒன்று வந்து ஜே வந்து ஐக்கு ஈக்குவலாக எனக்கு ரன் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஐயை விட சின்னதாக இருக்க வரைக்கும் எனக்கு இது ரன் ஆகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே இன்னொன்று நடக்குது. ஸோ கே அப்படின்றது ஓகேங்களா. ஸோ கேக்கு நம்ம கான்ஸ்டன்ட்டாக 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது 0ன்றது பிரிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு கேவோட வேல்யூ 1 மாறும் ஓகேங்களா. 1 மாறிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல நியூ லைன் மேக் ஆகிட்டு இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐ வந்து இப்போ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 1 ஓகேங்களா. ஸோ 1 இப்போ அடுத்தது பார்த்தோம்னா ஸ்பேஸ் எனக்கு என்னன்னு மாறும் அப்படின்னா
ஸோ 1. ஸோ 5 - 1 4 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜேவை வந்து நான் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வரைக்கும் நான் ரன் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 0 பொசிஷன்லேருந்து 1. ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போ இந்த இடத்துல 2 எலமெண்ட் இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னவா இருக்குது 1 இருக்குது. ஸோ அப்போ 1ன்றது பிரிண்ட் ஆகும், 2ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ 2 எலமெண்ட் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு கேவோட வேல்யூ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும். கே வந்து எனக்கு 3ன்னு மாறிட்டு அகைன் எனக்கு என்னோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு இது ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இந்த ப்ராசஸ் தான் நமக்கு நடக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் அது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது எனக்கு ரன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் பிரமிட் பேட்டர்னுக்கு. ஸோ இதுவே இன்வென்டட் பிரமிட் பேட்டர்னாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அப்போ இன்வென்டட் பிரமிட் பேட்டர்னாக நமக்கு வந்து ஸ்பேஸ் நமக்கு அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குறையும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ 2 டிஜிட் வேல்யூஸ் நம்ம கொடுக்கறதுனால ஜஸ்ட் அது லைட்டாக அலைன்மெண்ட் மாறுது. ஓகேங்களா? ஸோ சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 0 1 2 3 4 அப்படின்றது எனக்கு இப்போ கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெர்டட் ஃபுல் பிரமிட் பேட்டர்னில் ஸோ ஸ்பேஸ் வந்து ஐக்கு ஈக்குவலாக எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் என்ன இருக்கும்? ஸோ 0 ஸ்பேஸ் தான் ரன் ஆகும். ஸோ அப்போ 0 ஸ்பேஸாக இருக்கும்போது எனக்கு எல்லா வேல்யூஸும் ரன் ஆகும். இப்போ நான் 4ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல 4 வேல்யூஸுமே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன ஆகும்? கேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 0 1 2 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு இப்போ எனக்கு 3 என்னவா மாறும்? 4ஆக மாறும். ஸோ 4ஆக மாறிட்டு இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு என்னவா மாறும்னு பார்த்தோம்னா 2ஆக மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்? 2 ஸ்பேஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ 4 - 2 எனக்கு 2 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ எனக்கு 2 எலமெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இன்வென்டட் பிரமிட் பேட்டர்ன் எனக்கு இந்த இடத்துல ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்பரை நார்மலாக அதாவது ஐஜே வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பட் அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம 3வது ஒரு எலமெண்ட் எடுத்து தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரமிட் பேட்டர்னை நீங்களும் நோட் பண்ணிவிட்டு இந்த நம்பர் பேட்டர்னை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.